சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரீஸ் கேம் நம்பர் 7. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் நம்பர் 7 அதே டோர்னமெண்ட்டில் வந்து விளையாடின ஒரு கேம் தான். ஸோ இந்த கேமில் என்னோடய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, நான் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். அண்டு இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபோ என்ன அப்படின்னா, அவர் ஒரு செஸ் கோச்சு. என்னை பற்றி அவருக்கும் தெரியும், அவரை பற்றி எனக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து என்ன ஓப்பனிங் விளையாடுவார் அப்படின்றது முதற்கொண்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. பட் இருந்தாலும் நான் வந்து பெருசாக ப்ரிப்பேராக போகவே இல்லை. ஏன்னா ஓப்பனிங் வந்து அவர் எப்படினாலும் ஏதாவது அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குன்றது தெரியும். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெயின் லைன் மட்டும் ஒரு 2, 3 மூவ்ஸ் பார்த்தேன். அதாவது ஓப்பனிங்கில் 2 மூவ் எப்படி விளையாடுறாங்க, இல்லை 3 மூவ் எப்படி விளையாடுறாங்கன்றத மட்டும் பார்த்துட்டு போனேன். அண்ட் ஓகே, எனிவே நம்ம கேமை பார்த்துட்டு மற்றெல்லாம் டிஸ்கஷன் பண்ணலாம். நிறைய இன்சைட்ஸ் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேமில் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் பேர் வந்து சஜின். அவரோட ரேட்டிங் வந்து 1546, என்னோடய ரேட்டிங் 1453. நிறைய பேர் வந்து ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டுட்ருக்கீங்க. ரேட்டிங் ஸ்க்ரீன்லேயே தெரியுது. பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட பக்கம் இருந்து கேமை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அவர் வந்து கேம் வந்து F4 ஓப்பன் பண்ணார். பேர்ட்ஸ் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய 1700 வீடியோவில் இது வரைக்கும் 1 or 2 வீடியோஸ் கூட போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஓப்பனிங் வந்து விளையாடுறாரு. என்னென்னா இந்த ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் சில நுவான்சஸ் லைக் எப்படின்னா, இது என்ன மாதிரியான ஓப்பனிங்காக நம்ம ட்ரீட் பண்ணலாம், இல்லை எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கன்னா, டச் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிவர்ஸாக அவர் ஆடுவார். நான் குயின்ஸ் கேம்பிட்டை ரிவர்ஸாக ஆடுவேன் அந்த மாதிரி. ஸோ D5, Knight F3 அண்ட் தென் C5. இங்கே ஆக்சுவலாக மெயின் மூவ் வந்து G6. மெயின் மூவ் நான் விளையாடினா அவர் ஏதாவது கொண்டு வருவார் நான் நினச்சேன். அதனால் நான் மெயின் மூவ் ஆடல. ஸோ ஐ பிளேட் C5. C5 வந்து நல்ல மூவ் ஆக்சுவலாக. ஏன்னா ஜஸ்ட் ஸ்பேஸை கெயின் பண்ணுறோம். சப்போஸ் G6 ஆடிருந்தோம் அப்படின்னா அவர் கட்டாயமாக G3 லைன் போயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் லைன் ஒயிட்டுக்கு பெட்ரு. ஸோ நான் C5 விளையாடினா அதுக்கப்புறம் E3, pawn to G6, pawn to C4. ஸோ இந்த மூவ் நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு மூவ். ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். திடீர்னு சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க C4ல். பிஷப் B5 செக்கு ரொம்ப நார்மலான மூவ். நைட்டை டெவலப் பண்ணுறது, அதாவது கிங் சைட் கேஸ்லிங் பண்ணிவிட்டு இயர்லியாக வந்து இந்த அட்வான்ஸை வச்சு சென்டரில் எதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நான் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, C4 விளையாடினார். இங்கே பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, பானுக்கு சப்போர்ட் போடு, இல்லை ஸ்பேஸ் மேலே கெயின் பண்ணு. எனக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், D4 போட்டேன். ஸோ அவங்க E4 போட்டார். ஸோ இங்கே வெட்டுவார்னு எதிர்பார்த்தா வெட்டவே இல்லை. ஸோ அவர் வந்து சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பனிங்கில் கிங் சைடில் பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த டுவல் பான் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பான் வந்து அன்டிஃபெண்டாக இருந்தது. நான் வந்து பிஷப் H6 போட்டு டெவலப் பண்ணி அதை அட்டாக் பண்ணேன். D3 போட்டு டிஃபெண்ட் பண்ணார். நான் குயினை C7 போட்டு திரும்பவும் டெவலப் பண்ணி அட்டாக் பண்ணேன். ஸோ G3 போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டார். ஸோ பிஷப் G4 போட்டேன். எனக்கு E5 விளையாடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த பொசிஷனில். அதுக்கு இந்த நைட்டு தான் தடையாக இருந்தது. அதனால் நான் அந்த நைட்டை பின் பண்ணேன். ஸோ பிஷப் G2 போட்டார். நான் நைட் C, ஏன்னா இப்போது இந்த நைட் வந்து பின்னில் இல்லை, பின்னில் இருந்தாலும் இந்த டிஃபென்ஸ் வந்தாச்சு. பட் இருந்தாலும் நைட் C6 போட்டு விளையாடும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ நைட் A3 டெவலப் பண்ணார். இங்கே வந்துட்டு என்னோடய குயினை வந்து ஓட வைக்க பார்க்குறாரு. அதனால் நான் A6 போட்டேன். சரி, அவசியமாக நம்ம வந்து இப்போவே A6 போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் E5 டைரெக்டாகவும் விளையாடலாம். சப்போஸ் நைட் B5 வந்தார்னா குயின் D8 போட்டுக்கலாம். ஏன்னா பான் கேப்சர்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும், ஏன்னா பின் இருக்கிறதுனால. பட் கேமில் A6 போட்டேன். எப்படினாலும் அந்த நைட் வந்து B5 ஜம்ப் ஆகும்போது 4th த்ரெட்டடோ லேட்டராக கூட நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதாவது நான் என்ன பண்ணேன், A6 போட்டேன். குயின் A4 போட்டு அந்த பான் மூவ் வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணார். நான் என்ன பண்ணேன், அவர் அன்பின்னும் பண்ணிட்டார். நைட் இஸ் ரெடி டு மூவ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நைட்டை வெட்டி தான் ஆகணும். ஸோ ஐ சாப் த நைட். ஸோ பிஷப் டேக்ஸ் F3, பிஷப் டேக்ஸ் F3, அதுக்கப்புறம் E5. நைட்டு பின்னில் இருக்கீங்க, ஏங்க E5 விளையாடிங்க அப்படின்னா, நம்ம குயினோட சப்போர்ட் இருக்குது. டேக் பண்ணும்போது நம்ம குயினாலே கேப்சர் பண்ணிக்கலாம். பட் எதிர்பார்த்தது போல் அவர் ஸ்பேஸ் கெயின் பண்ணுவார் நான் எதிர்பார்த்தேன். ஸோ E5 கேப்சர் பண்ணுறதுக்கு போல் F5 விளையாடினார். இந்த பொசிஷனில் இன்னும் ஒரு மூவ் வந்து கேஸ்லிங். ஒயிட் இந்த பொசிஷனில் கேஸ்லிங் பண்ணியும் விளையாடலாம். ஸோ அந்த கேஸில் நான் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ G takes F4 வந்து நல்ல மூவ் கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரக்சர் உடையுது. அதுக்கான பெரிய காம்பன்சேஷன் உங்களுக்கு எதுவும் இருக்காது. கிங் சைடு வந்து ரொம்ப வீக் ஆகிடும். அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F4 இருக்குது, எனக்கு ஒரு பானுமே கிடைக்கும். அப்போ இந்த பொசிஷனில் வந்து இந்த பின்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு பானை E5க்கு தலை சொல்லுது கம்ப்யூட்டரு.
தள்ளினதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டுக்கு சப்போர்ட் போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் ஜி டேக்ஸ் F4. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த குயினோட அட்டாக் இல்லாம போயிடுது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா. இது வந்து கம்ப்யூட்டரோட ஐடியா. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கேமில் அவர் வந்து விளையாண்டதுக்கப்புறம் நான் வந்து பிஷப்பை சாப் பண்ணேன். ஏன்னா பிஷப் பேர் நான் ஆல்ரெடி குடுத்துட்டேன். இதுதான் வந்து ரொம்ப லாஜிக்கலான மூவ். அவரு வெட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்ல. நம்ம வெட்டினா குயின் சைடில அவர் வந்து ரூக் வந்து C1க்கு வரும். பட் இருந்தாலும் ஸ்கோப் எதுவும் பெருசா இல்ல. பட் தட்ஸ் ஓகேன்னு சொல்லி நான் இது பண்ணேன். பட் இங்கே வந்து டெவலப்பிங் மூவ் ஆன நைட் F6 வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நைட் E7 போட்டேன். ஜஸ்ட் சப்போர்ட்டிங் த பிரதர் நைட் அப்படிங்கிற மாரி. இந்த பொசிஷனில் அவர் G4 போட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிங் சைடு எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். அண்ட் இங்கே ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, சரி F6 விளையாடினா என்ன பண்ணுறது? F6 வந்து பெரிய பிளண்டர். ஏன்னா நான் இந்த பானை நைட் G8 போயிட்டு அட்டாக் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு பாதுகாப்பே கொடுக்க முடியாது. G4, G5 வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பானை வெட்டிடலாம். அதனால தான் வந்து நைட்டு E7 வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லாஜிக்கலான மூவாக இருந்தது. ஸோ G4 அண்ட் இன்னொன்று டைம் ப்ரெஷரை பற்றி பேசியே ஆகணும். நான் ரொம்ப டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ஆவரேஜ் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 70 ஆர் 60 ப்ளஸ் மினிட்ஸ் இருந்தது. அவருக்கும் எனக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது த்ரூ அவுட் த கேம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 5, 10 மினிட்ஸ் லீடில் இருந்தேன் டைமில். ஸோ G4 அதுக்கப்புறம் குயின் D6 விளையாடினேன். என்னோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மை ஐடியா. என்னென்னா, நான் வந்து இங்கே கேப்சர் பண்ணிவிட்டேன். என்னோட குயினை வந்து டாஸ்க்வைஸில் கொண்டு போயிட்டு எனக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஸோ டாஸ்க்வைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீக்காக இருக்குது. அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஓகே குயின் D6, குயின் F6 ஆர் G takes F5, குயின் H6 செக்கு இது மாதிரி நம்ம வந்து குயின் H6 போயிட்டு நம்ம டைம் கெயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ரூக் வந்து அன்டிஃபெண்டாக இருக்கிறத அட்வான்டேஜ் எடுத்து இந்த நைட் B5 போட்டு குயினையும் அட்டாக் பண்ணார். அண்ட் அதே போல் இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து H4 வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நம்ம G takes F5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த பக்கம் வெட்டினாலுமே பிளாக் வந்து ஸ்ட்ராங் தான். ஸோ எக்ஸாம்பிள் GF6னா குயின் H6 ரொம்ப ஸ்ட்ராங்கு. அல்லது EF6ன்னு சொன்னால் நம்ம வந்து திரும்ப அண்டர்மைன் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் இப்போ வெட்டணும் இல்லை முன்னாடி வரணும். முன்னாடி வந்தீங்கன்னா F1 வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும் நமக்கு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் B5 பார்க்குறோம். ஸோ குயினை கிக் பண்ணார். நான் என்ன பண்ணேன், திரும்ப வீட்டுக்கே போயிட்டேன். நைட் A3 போயிட்டார். ஸோ ஒரு வேளை ரிப்பிட்டிஷன் எதிர்பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருந்தது. பட் எனக்கு இதுதான் வந்து நல்ல மூவ் மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த பொசிஷனை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸ்டாக் ஃபிஷோட டாப் ரெக்கமெண்டட் மூவ் குயின் D6 தான். ஏன்னா குயின் D6க்கு அப்புறம் எனக்கு இந்த டாஸ் ஸ்கொயரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். வேறு எதுவும் எனக்கு பிளானே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இது நல்ல ஒரு மூவாக இருந்தது. நான் திரும்ப விளையாடினேன். அவருக்கு ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ H4 ஆடிட்டார். அண்ட் இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த G takes F5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் எனக்கு. அதான் நான் விளையாடினேன். அண்ட் இங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். தப்புனா லூசிங் மிஸ்டேக் கிடையாது. எனக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் பாரை பார்த்தீங்கனாலும் தெரியும். கிட்டத்தட்ட 2 மைனஸில் இருக்குது. இந்த மிஸ்டேக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கேம் ஈக்குவல் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து போயிடும். இங்கே நல்ல மூவ் அப்படின்னா, இந்த பான் ஸ்ட்ரக்சரை அண்டர்மைன் பண்ணணும். இப்போ வேர் ஹீ இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது G4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அண்ட் அந்த பானை நம்ம வந்து அண்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா F5 ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வேரியேஷன் மாதிரி. ஸோ G5 இஸ் ப்ரிட்டி மச் ஃபோர்ஸ்டுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வெட்டலை அப்படின்னா, இப்போ வெட்டாமல் நீங்கள் என்ன விளையாடுவீங்க? கேசல் கூட பண்ண முடியாது இந்த பொசிஷனில். ஸோ ரொம்ப மோசமான டாக்டிக்ஸ்லாம் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கம்ப்யூட்டரோட மூவ் பார்த்தீங்கன்னா, E4 பிஷப் E4 சொல்லுது. அப்போ G4 வெட்டிடலாம். வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். F6 போட்டுட்டு கிங் F7 போட்டுட்டு அடுத்து G அண்ட் H5ல ரூக்கை வச்சு ஆக்குபை பண்ணி சூப்பராக கேமை வந்து கொண்டு போக முடியும். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, H5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனமோ. பட் ஐ பிளேட் E4. இதுதான் நான் கால்குலேட் பண்ணது. இந்த H4 அண்டர்மைன் ஆர் இந்த பான் பிரேக் வந்து நான் கன்சிடர் பண்ணவே இல்லை, டு பி ஃப்ராங்க். என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த E4 போட்டோம் அப்படின்னா பிஷப்பால் வெட்டுவார். நம்ம இங்கே வந்து செக் வச்சு இந்த பானை வெட்டிட்டு அப்புறம் இந்த பானை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். G5லும் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் G5 வழியாக அட்டாக் பண்ணலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுதான் என்னோட கால்குலேஷன். அதே போல் E4 விளையாடினேன். பிஷப் இன்டு E4, குயின் G3 செக்கு. கிங் D2 வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பானை கிராப் பண்ணிட்டேன். கிராப் பண்ணதுக்கப்புறம் அவர் ரூக் C F1 விளையாடினார். ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்த மூவ் ஆப்வியஸ் மூவ். அதனால் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா போட்டார். பட் நான் F6 விளையாடிட்டேன். F6 தான் ஸ்ட்ராங் மூவ். ஏன்னா இப்போ அப்படி நான் F6 விளையாடினா அவங்க விளையாட வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் மோசமாகிடும் என் நிலமை. ஏன்னா இங்கே நைட்டோட சப்போர்ட் போயிடும். ஸோ குயின் B3 போட்டார். ஐடியா வந்து குயின் டேக்ஸ் B7. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது குயின் G3 போயிட்டு குயின் டேக்ஸ் B7 அலோவ் பண்ணுன்னு சொல்லுது. அதோட ஐடியா கேமுக்குள்ளே ஈஸியாக வந்துடலாம்.
பட் இங்கே ரூக் B8 இதில் ஒரு சின்ன ட்ராப் வந்து செட்டப் பண்ண சொல்லுது. என்னன்னா, சப்போஸ் பிஷப் இன்டு C6 அடிச்சாங்கன்னா, நீங்கள் நைட்டை வந்து நைட்டால் இங்கே வெட்ட முடியாது. ஏன்னா நைட் இஸ் ஹேங்கிங். ஸோ கிங் F8 இஸ் த ஒன்லி மூவ். அப்போ வந்து A6 வந்து கிரீடியாக வெட்டினாரு அப்படின்னா ஒயிட் வந்து செக்மேட்டே ஆகிடலாம். ஸோ லைக் குயின் E3 செக்காக கொடுத்து நிறையா பான்ஸை கிராப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மூவில் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஈஸியாக செக்மேட் பண்ணலாம். ரூக் E8 செக் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இங்கே வருவீங்க. தென் குயின் A1 செக்கு. எதுக்காக செக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த நைட்டை வெட்டும்போது நமக்கு வந்து செக்கோட வந்தது நல்லது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஓகே, குயின் டெக்ஸ் D3 செக். ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். அதனால் குயின் E3 செக்கு. இந்த லைன் வந்து எனக்கு G3 கன்சிடர் பண்ணேன். பட் ஆனால் கிங் சைடில் குயின் சைடில் வந்து நான் வந்து எனக்கு B7 A7 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், குயின் சைட் கேன்சல் பண்ணிட்டேன். பட் இங்கே இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா என்னோடய C5 பான் வந்து ஹேங்கிங். அண்ட் அதுக்காக தான் குயின் G3 லைன் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் குயின் B6 ஆடிட்டார். இந்த பானை நான் விட்டு கொடுத்து தான் ஆகணும். பட் எனக்கு சென்டரில் இந்த பான் பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜை வச்சு எதாவது டாஸ்கோயஸில் ஆஸ் யூஷுவல் அட்டாக் பண்ணணும், அல்லது G5 வழியாக போயிட்டு அவர் எதாவது பண்ணணும். இதுதான் ஒரே வழி. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், குயின் G3 போட்டேன். வாட் இஸ் த பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயினை திரும்பவும் கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கம்ப்யூட்டர் வந்து இதை வந்து முன்னாடி மூவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நான் அடுத்த மூவில் விளையாடுறேன். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். குயின் டெக்ஸ் C5, அதுக்கப்புறம் குயின் C7 விளையாடினேன். எனக்கு வந்து டிஃபென்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தோணுச்சு இந்த பொசிஷனில். அதனால் நான் குயினை வந்து கொண்டு வந்துட்டேன். எப்படினாலும் நமக்கு வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டயகனல் இருக்குது, எப்போனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து டாப் மூவான நைட் C2 வந்து விளையாடுறாரு. கேமுக்குள்ளே நைட்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. பட் இங்கே நான் ரூக் H8 விளையாடினேன். ரொம்ப லாஜிக்கலான மூவ். என்ன லாஜிக்கலான மூவ் அப்படின்னா, ஒரு ஓப்பன் ஃபைலை நான் ஆக்குப்பை பண்ணுறேன். இந்த ஓப்பன் ஃபைலை அவர் ஆக்குப்பை பண்ணும்போது அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் திரும்பவும் வருது. என்னென்னா, அவர் ஆக்குப்பை பண்ண ரூக்கை ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூக் F-G1 போட்டு சேலஞ்ச் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா குயின் H2 செக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். இட்ஸ் அ ஃபோர்க் பேசிக்கலி. அவர் அந்த தான் சொன்னார். போஸ்ட் அனலைசிஸ் நாங்கள் பேசும்போது இங்கே ஃபோர்க் இருந்ததுங்க, அதனால தான் நான் விளையாடலன்னு சொன்னார். பட் ஐ திங்க் ஹி மிஸ்ட் ரூக் F-G1. இதுதான் நான் கேல்குலேட் பண்ணேன். பட் ஆனால் ரூக் இது விளையாட முடியாது ஆப்வியஸ்லி. பட் அவர் வந்து பார்க்கல. ஸோ நைட் E1 போட்டார். அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, நைட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஸ்லோவான ஐடியா. நான் என்ன பண்ணேன், ரூக்கை இன்ஃபில்ட்ரேட் பண்ணேன். ரூக் G4, ரூக் F2 போட்டார். அப்போது ரூக்கை டபுள் பண்ணிட்டேன். ஐம் டவுன். என்ன சொல்கிறது, ஒரு பான் வந்து டவுனு. எப்படியாச்சும் இந்த பானை வெட்டி ஆகணுன்ற ஒரு நோக்கம். ப்ளஸ் அவர் வந்து கிங் வந்து வீக்காக வச்சுருக்காரு கம்பேரிட்டிவ்லி. அப்போ நம்ம வந்து கிங் அட்டாக் பண்ணணுன்றதும் என்னோட அப்ஜெக்டிவாக இருந்தது. ஸோ ரூக் E2 போட்டார். நான் என்ன பண்ணேன், B6 போட்டு குயின் அட்டாக் பண்ணேன். என்னங்க குயின் சைடு கம்ப்ளீட்டாக வீக் பண்ணுறீங்களேன்ற மாதிரி இருக்கும். இந்த குயின் இங்கே வச்சுக்கிட்டு நான் எப்படி போய் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி விளையாடினேன். ஸோ A5, நைட் G2 போட்டார். இங்கே திரும்ப எனக்கு பார் வந்து என்னோடய ஃபேவரில் வர்றதாக கவனிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பான் டு C5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ், ஜஸ்ட் அண்டர்மைனிங் தி ஸ்ட்ரக்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நைட்டை மூவ் பண்ணிவிட்டு ரூக்கை வந்து C5 வழியாக எனக்கு பிரச்சனை கொடுக்க வரலாம். ஸோ அந்த காரணத்தினால இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் C5. பட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நைட் G2 போட்டதுனால எனக்கு வந்து ரூக் G3 இருந்தது. ரூக் டெக்ஸ் E4 இஸ் அ டாக்டிஸ், பெரிய லென்த்தான டாக்டிஸ். D டெக்ஸ் E4க்கு அப்புறம் ரூக் G3 அட்டாக்கிங் த குயின் B3, அதுக்கப்புறம் நைட் E5 த்ரெட்னிங் A4. ஸோ குயின் B2, பான் D3, ரூக் F2. இந்த நைட்டை வின் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டாக்டிஸ் நான் கண்டுபிடிக்கணும். ரூக்கை மூவ் பண்ண முடியாது, ஏன்னா ரூக்கை வச்சு சப்போர்ட் தான் பண்ணணும். ரூக்கை மூவ் பண்ணிங்கன்னா ஸ்கீவர் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லென்த்தான கேல்குலேஷன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய டைம் ப்ரெஷர் வந்துடுச்சு நான் நினைக்கிறேன். அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருந்திருப்பார். எனக்கு நான் வந்து ஒரு 25 ஆர் 30+ மினிட்ஸ் என்கிட்ட இருந்தது. நான் கம்ஃபர்டபுளாக தான் விளையாடிட்டு இருந்தேன், ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். பட் எனக்கு ஒரு மாதிரியான ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா பான் டவுனாக ஆடிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணோம். எப்படியாச்சும் அது எடுக்கணும். ஆனால் டாக்டிஸ் நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்தது. பட் இந்த ரூக் டெக்ஸ் E4 நான் மிஸ் பண்ணிட்டேன். ரூக் H-E1க்கு அப்புறம் நான் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணேன். ஃபைனலி இதுதான் வந்து என்னோடய பிளானாக இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன ட்ராப்போட வருது. ரொம்ப சிம்பிள் தான். நைட் டெக்ஸ் E4, ஃபோர்த் த்ரெட். நீங்கள் வெட்டிங்கன்னா உங்களுக்கு ரூக்கால் நான் குயினை வெட்டிடுவேன். அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவர் குயின் B3 ஆடிட்டார். ஸோ இந்த முறை அது செக்கோட வராது. ஸோ நான் என்ன பண்ணேன், கிங் B8 விளையாடினேன். இங்கே கூட என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரூக்கை வந்து போட்டு திரும்ப அதே மாதிரியான த்ரெட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ரூக் டெக்ஸ் G2 த்ரெட் பண்ணலாம். ஸோ 2 பீஸ் கிடைக்குன்ற மாதிரி அது கம்ப்யூட்டர் சொல்லுது. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கிங் B8 விளையாடினேன். அதுக்கப்புறம் குயின் B5, கிங் A7. இது ஏன் இந்த ரீமனூவரிங் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பட் இது வந்து மிஸ்டேக். இங்கெல்லாம் நல்ல டைம் ப்ரெஷர் வந்தாச்சு. அவருக்கு வந்தாச்சு. லைக் ஒரு பிலோ 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆர் ஈவன் பிலோ 10 மினிட்ஸ், ஐ எம் நாட் ஷூர். ஸோ இங்கே எனக்கு குயினை வந்து நான் ஃப்ரீ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு B6 யார் கார்ட் பண்ணுறது? ஏன்னா லைட் ஸ்கொயர்ஸ்லாம் எனக்கு வீக்காக இருக்குது. குயின் உள்ளே வந்துச்சு அப்படின்னா எனக்கு கார்னரில் இல்லை இங்கெல்லாம் வச்சு செக்மேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் கிங் A7 கொண்டு வந்தேன். B4 போட்டார் பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட் டேக்ஸ் F5. ஃபைனலி அந்த பான் எனக்கு டாக்டிக்கலாக கிடச்சிச்சு. என்னன்னா அவரால் வெட்ட முடியாது. வெட்டலாம், வெட்டினா வந்து ஈக்குவல் கேம் தான். ஸோ ருக் இன்ட்டு G2 ருக் இன்ட்டு G2ன்னு ஸோ இந்த மாதிரி கேம் வந்து போயிருக்கும். பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, நைட் F4 போட்டார். இப்போ இந்த டயகனலில் இன்னொரு பீஸ் அன்டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குயினை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லாஜிக்கலாக என்னோட நைட்டுமே ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ நைட்டை வந்து இந்த நைட்டோட வச்சு தான் நம்ம டாக்டிஸே பண்ணோம். அப்போ அந்த நைட்டே மூவ் ஆகிடுச்சு F4க்கு. அப்போ என்னோட நைட் இங்கே இருந்தது அப்படின்னா ஹேங்கிங் பீஸ். ஸோ அதை போட்டு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டெம்போ கெய்னிங் மூவ் விளையாடினேன். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் டைம் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுச்சு இந்த மூவ் விளையாடின உடனே. குயின் D5 வச்சார். பட் இங்கே கேம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் பிடிக்கிறது. இப்போ நான் பான் டவுனாக இருந்தால் அந்த பானும் எடுத்துட்டேன். அட்வான்டேஜ் பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மூவ் இருக்குது நமக்கு. நிறைய மூவ்ஸ் இருக்குது. ஆர் மூவ் ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ். ஸோ என்ன அப்படின்னா நைட் டேக்ஸ் C4 செக், D டேக்ஸ் C4, நைட் டேக்ஸ் C4 ஒன்ஸ் அகெயின் செக்கு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது ஒயிட்டுக்கு கேமை சேவ் பண்ணுறதுக்கு. கிங் C1 கிங் D1 எல்லாமே விளையாடலாம். பட் கிங் C2 விளையாட முடியாது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா டைம் ப்ரெஷரில் வந்து இதில் வந்து மேட்டிங் பேட்டர்ன் மாதிரி ஏதோ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன நினச்சார் அப்படின்னா கிங் D1 போனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சார். பட் இது வந்து மிஸ்டேக். ரூக்கால கேப்சர் பண்ணும்போது நம்ம வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னா நைட் E6 இருக்குது. ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மேட்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள், நான் ஏதோ ஒரு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நைட் டு D4 வந்து விளையாடலாம். ஸோ இங்கே பாருங்கள் செக் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி டாக்டிஸை கண்டுபிடிக்கிறது அந்த டைம் ப்ரெஷரில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இங்கே என்னாச்சு அப்படின்னா அவர் குயின் டேக் C4 விளையாடிட்டு ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இந்த பொசிஷனில் வந்து குயின் டேக் C4 குயின் டேக் C4 விளையாடினோடனே ரிசைன் பண்ணிடுறாரு. பட் சரியான மூவ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்லி மூவ் வந்து இந்த பொசிஷனில் கிங் டு C1 டிஸ்கவரிக்குள்ளே போன்னு சொல்லி, அதாவது ஹியூமன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இதுக்கு நிறைய டைம் இருந்தால் இந்த டிஸ்கவரி வந்து பார்த்திங்கன்னா அவர் டிஃபென்சிவாக கன்சிடர் பண்ணியிருப்பார். பட் டைம் இல்லாதனால அவரால் சரியாக இங்கே ஹேண்டில் பண்ண முடியல. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் நானுமே ப்ரெஷராக தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்ப்ளிகேட்டடான கேம். சோஃபார் நான் விளையாடினதுலே இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேம் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். பட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். அன்னோன் ஓப்பனிங்கில் தேர்ட் மூவ்லேருந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தோம் 2 பேருமே. ஸோ இங்கே எப்படி போயிருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் நைட் A3 செக் கட்டாயமாக ஆடிருப்பேன். ஸோ ருக் C2 ஆர் பிஷப் C2க்கு அப்புறம் நம்ம ருக் G1 இருக்குது. பட் இது மாதிரி நான் விளையாடிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் நைட் A3 வரைக்கும் கேம் வந்து போயிருந்துருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் கால்குலேஷன் வந்து பண்ணி கேமை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த கேமோட முடிவு. பட் நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ அவர் டைம் ப்ரெஷரில் இந்த மாதிரி பிளண்டர் பண்ணிட்டார். ஸோ இதில் என்னென்னா அதுதான் அந்த அன்னோன் ஓப்பனிங் வந்து விளையாடுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு ஓப்பனிங் வந்து விளையாடும்போது பயப்படாமல் திங்க் பண்ணி நம்ம வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க. ஏன்னா 90+30 நிறைய நேரம் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இந்த கேமில் கட்டாயமாக நீங்கள் ஏதாவது கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.